கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு கிஃப்ட், ஒரு ரோஸை வாங்கிட்டு போங்களேன், தப்பு இல்லையே. ரோஸை கொடுக்கிற தப்பு இல்லையே. ரோஸை கொடுத்து உன்னை நான் நேசிக்கிறமா, அல்லாஹ் நம்மளுடைய நேசத்தை அதிகப்படுத்திட்டு சொல்ற தப்பு இல்லையே. அந்த பெண் எதை விரும்புகிறாளோ அதை ஒரு அன்பளிப்பாக அந்த பெண்ணுக்கு செய்வது தப்பு இல்லையே. இப்படி அன்பும் பாசமும் காதலாக அந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக அந்த அன்பு அமையும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் மனைவியை அதிகமாக நேசித்த நபித்தோழர்களில் ஒருவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி ஆடைகள் எல்லாம் சரிபடுத்துவாங்க. தங்களுடைய முகத்தை எல்லாம் தொடச்சு தலையெல்லாம் நல்லா சீவி உள்ள போவாங்க. சில சஹாபாக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், என்ன செய்கிறாய்? போது சொன்னார்கள், எனக்காக அலங்கரித்து என்னுடைய மனைவி வீட்டிலே இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா? பல பேர் கேட்பாங்க, அதெல்லாம் அந்த காலத்து மனைவி, சஹாபிய பெண்களை சொல்றீங்க, இந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்காக அலங்கரித்திருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா தன்னை அலங்கரித்து சொல்வார்கள். கணவன் மனைவிக்காக அலங்கரிப்பது, மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது, கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது, இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும். இவர்கள் இதை தொடரும் வரை. வீட்டுக்கு போகும்போது இரவுல போடுற ஆடையை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுனா என்னது? இன்னைக்கு முக்கியமா சொல்லப்படக்கூடிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகி பெண்களுக்கு குறிப்பா சொல்லியாகணும், 2-3 வருஷம் வரைக்கும் தான் தங்களுடைய உடலை அவங்க பாதுகாக்கிறாங்க. உடல் அழக 2 குழந்தை பிறந்துருச்சா உடலை அப்படியே விட்டுறாங்க. ஆண்களும் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய உடம்பை ஃபிட்னஸா, பாடியை நல்லா ஷேப்பா வச்சிருக்காங்க, பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு அதான ட்ரெண்டு. நல்ல ஃபிட்னஸா இருந்தால் நல்ல பொண்ணு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய உறவு 2-3 வருஷத்துக்கு பிறகு அவ்வளவுதான். அவர் தக்பீர் கேட்டா இங்க தான் நிற்கும் தராவிக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட உடல் அமைப்பு மாறுகிறது. இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. அது கணவன் தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும், மனைவி தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும். எத்தனை வருஷம் அந்த பெண்ணால் அந்த ஆணுக்கு ஹலாலான முறையில் இன்பத்தை கொடுக்க முடியுமோ அதுவரை தன்னுடைய உடலின் அழகை அந்த மனைவி பாதுகாத்தால் மகிழ்ச்சியா இருக்கலாம்.